அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது சாதிக், சவுதியிலேருந்து பேசுகிறேன். சுகி சிவம் என்பவர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அடிக்கடி நிறைய டிவிலலாம் வந்திருக்காரு. சுகி சிவம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, முகமது நபியோட என்ன குணம்னு கேட்டிங்கன்னா, முகமது நபி காலையிலேருந்து உழைப்பார். அவரால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு வரதுக்கேட்டியும் அவ்வளோ பணத்தையும் ஏழைகளுக்கு தானம் பண்ணிவிடுவார். தானம் பண்ணிவிட்டு கையில் ஒரு பைசா இல்லாமல் வீடு வந்து திரும்பி வந்து நிம்மதியாக உறங்குவார். மறுபடியும் இது வளமையாக செஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்ட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மேலே ஒரு அவங்கள தூக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு செயலை செய்கிறாருன்னு எனக்கு தோணுது. இது உண்மையே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட வளமையாக இந்த குணம் உள்ளவங்களா? இப்படி ஏதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கா? சுகி சிவம் என்று சொல்லி ஒரு ஆன்மீக இந்து மத ஆன்மீக பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர் இருக்கிறார். ரொம்ப பிரபல்யமான ஒரு பேச்சாளர். அவர் ஒரு கசப்பு இல்லாம, காழ்ப்புணர்வு இல்லாம, மத வெறி இல்லாம ஒரு பண்பாடோட பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். அவர் ஒரு தடவை பேசும் பொழுது நபிகள் நாயகத்தை புகழ்ந்து ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி தான் அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் தினசரி கூலி வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வருவாங்க. வந்துட்டு எல்லா காசையும் தர்மம் செஞ்சுட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வருவார்கள். இப்படித்தான் நபிகள் நாயகம் நடந்தார்கள் என்று அந்த பேச்சாளர் சொல்றார். இப்படி சொன்ன உடனே என்ன செய்யறது? அவர் எதுக்கு சொல்றாருன்னா, நல்ல ஒரு ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு ஒரு புகழ் சேர்க்கணும் என்பதற்காகத்தான் சொல்றாரு. எந்த ஒரு கெட்ட எண்ணமும் அவருக்கு இல்லை. அவர் குர்ஆன், இந்த ஆதாரபூர்வமான நபி மொழிகள் எல்லாம் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் கிடைக்க பெறாதவர்கள் அவங்கெல்லாம். இதை சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்துக்கு நம்ம இது சரியானது தெரியறதுக்கு முன்னாடி பொதுவாக அந்த பேச்சாளர்கள் எல்லாருக்குமாக நம்ம ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம். என்னன்னு கேட்டா, நீங்கள் எந்த ஒரு தலைவரை பற்றி வேண்டாலும் புகழ் சேர்ப்பதற்கு உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் நீங்க சொல்லிக் கொள்ளலாம். அதுல எந்த ஒரு தவறாகவும் அவங்கெல்லாம் கருத மாட்டார்கள். காந்தியை பத்தியா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விட்டாடிங்க, கற்பனையாக கூட குறைய சேர்த்து அப்படிப்பட்டவராக்கும் காந்தின்னு சொல்லுங்க, யாரும் உங்கள்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்னும் சந்தோஷப்பட்டுக்குருவாங்க. நம்ம காந்திக்கு இப்படிலாம் பேர் இருக்குது. அம்பேத்கரை பத்தி பேசணுமா, மேடையில் ஏறிக்கிட்டு குறிப்புலாம் எடுக்க தேவையில்லை. அம்பேத்கரை பத்தி நம்ம கூட விட்டு அடிச்சு விட்டு அப்படிப்பட்டவராக்கும் அம்பேத்கர், அண்ணா பத்தி சொன்னா அப்படி சொல்லலாம். சொன்னா பேசாம கேட்டுக்கிருவாங்க. அதுக்கெல்லாம் பெரிய ஒரு அந்த கட்சியை சேர்ந்தவங்கள ரசிப்பாங்க. அதை அம்பேத்கரை பத்தி பேசுனீங்கன்னா அந்த சமுதாயம் ரசிப்பாங்க. புகழத்தானே செய்றீங்க. அண்ணாவை பத்தி பேசுனீங்கன்னா அந்த கட்சி, அவரை மதிக்கிற கட்சிக்காரங்க அதை சந்தோஷப்படுவாங்க. காந்தியை பத்தி பேசினா அதே மாதிரி தான். ஒவ்வொருவரும் மதிக்கக்கூடியவர்களை பேசும் பொழுது கேட்கிற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி கூடக்குறவெல்லாம் சொல்றது ஒரு வழக்கம் இருக்கிறது. நல்ல எண்ணத்தில் அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த முஸ்லிம் அல்லாத பேச்சாளர்களுக்கு, முஸ்லிம் உள்ள பேச்சாளர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை நஞ்சன வெறுத்திருக்கிறார்கள். எதை? அவங்க வாழ்க்கையில எது நடந்தது என்ற ஆத்தன்டிக்கா இருக்குதோ அதைத்தான் நீங்க சொல்லணுமே தவிர புகழ் சேர்க்கிறதுக்காக வேண்டி பொய்களை சொல்லக்கூடாது. எனக்கு என்ன இருக்குதோ அதை வெளிப்படையா சொல்லுங்க. எதையும் ஒளிவு மறைவு முகமது நபிட்ட கிடையாது. எதையுமே பழிச்சு வெளிப்படையா ஊர் உலகத்துக்கு தெரியாத மாதிரி தான் அவங்க செய்வாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சாலும் அனைவருக்கும் தெரியும். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, மண் கதப அலைய முத்தஅம்மிதான் பள்ளியத்த பவ்வ மக்காதுஹு மினன்னார். யார் என் பெயர்ல பொய்யை இட்டு கட்டி வேண்டும் என்றே சொல்கிறாரோ அவர் நரகத்துக்கு செல்கிறார். அப்ப நபிகள் நாயகத்துக்கு நீங்கள் புகழ் சேர்க்கிறோங்கிற பேர்ல கூட அவங்க வரலாறில் நடக்காத ஒன்றை இப்படிலாம் ஒரு மனிதர் நடந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இப்படி எல்லாம் இதெல்லாம் அவங்கள சொல்லி குறை கிடையாது. ஏன்னு கேட்டா, நம்மள உள்ள இந்த மீளாது பயான் பேச்சாளர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி தெரு பயான் பண்ணக்கூடிய ஆளுகள்லாம், அவங்கெல்லாம் இதுக்கு மேல விட்டு அடிக்கிறாங்க. நிறைய என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுது நிறைய பரக்கத்தா பொய்களை எல்லாம் அவிழ்த்து விடக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? மதீனாவுல நபிகள் நாம போயிருக்கும்போது ஒரு பொம்பளை கிளவி குப்பையை கொட்டிக்கிட்டே இருப்பா டெய்லி. ஒரு நாள் பார்த்தாங்க அந்த குப்பையை காணா. நான் ஒரு கூட பாட்டு படிக்கல, அதிகாலை நேரம் சுபுகுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போதுன்னு படிப்பாரு. அது குப்பையை கொட்டினாலேன்னு சொல்லி ஒரு மாதுன்னு சொல்லி, எந்த மாது எந்த எத்தனாம் தேதி பண்ணாருன்னு கிடையாது, சும்மா நடிக்கிறது தான். அப்போ ஒரு நாள் என்ன செய்யல, குப்பை கொட்டலையாம். என்னம்மா குப்பையை கொட்டலன்னு விசாரிக்க போயிட்டாங்களாம். அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு டைலாக் விட்டு, இது இது இப்படி நடந்துச்சுன்னா எங்க இருந்து எடுத்தீங்க? எந்த ஆத்தன்டிக்கா எந்த நூல்ல இருக்குது?
புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி இந்த தெரு பயான், தெரு பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு சரக்கு இல்லாம, குரான்ல இருந்து எடுத்து சொல்ல தெரியாம, நபிமொழி தெரியாம பேசக்கூடிய முஸ்லிம் பேச்சாளர்களே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, நீங்கள் விட்டு ஏதாவது மேடையை விட்டு அடிச்சிருப்பீங்க, அது கேட்டு அவர் சொல்றாரு, இட்டுக்கட்டி அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கதையை யாராவது நினைச்சிருப்பீங்க, நீங்க வாட்டுக்கு விட்டு இட்டு அடிச்சு பயான்ல சொல்லியிருப்பீங்க, அது அவர் காதில் விழுந்திருக்கும், இது நல்ல செய்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு தவிர அவர் மேல நம்ம வருத்தப்படுறதற்கோ அவரை குறை கூட சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அவர் இஸ்லாத்துடைய விஷயங்களை வந்து நம்மள மாதிரி முஸ்லீம்கள் சொல்றதை வச்சுதான் அவர் அறிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இருக்கு. ரசூலுல்லாஹ் அதே மாதிரி ஒரு அம்மா வந்தாங்களாம், வந்து என்ன செஞ்சாங்களாம், அவங்க பிள்ளைக்கு வந்து ரொம்ப இனிப்பு திங்கிறான், அவனுக்கு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னாங்களாம். நபிகள் நான் என்ன செஞ்சாங்களாம், அடுத்த வாரம் அவனு சொன்னாங்களாம். ஏன் அடுத்த வாரம் வந்தவொன்னு என்ன செஞ்சாங்களாம், ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், இனிப்பு சாப்பிடாதுன்னாங்களாம். அப்ப சஹாபாக்கெல்லாம் ஆச்சரியமா போச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் நீங்க இந்த வார்த்தைக்கா ஒரு வாரம் டைம் எடுத்தீங்க, இனிப்பு சாப்பிட்றான்டா அப்போ சொல்லியிருக்கலாமேன்னு. அப்போ நபி சொன்னாங்களாம், நானே ரொம்ப இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன், நானே இனிப்பு சாப்பிடும்போது நான் வந்து இதை சொன்னா சரியா வருமா, அதனால இந்த பையனுக்கு அறிவுரை சொல்றதுக்காக நான் இனிப்பு சாப்பிட்ற நிப்பாட்டி விட்டு அதுக்கு இப்போ ஒரு வாரத்தில் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், இப்போ நீ இனிப்பு சாப்பிடாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தை பற்றி புகழ்றோங்கிற பேரில் இப்படி சொல்லி விடுறாங்க. இது நபிகள் நாயகத்து புகழா? இது போல இனிப்பு செய்யற பெரிய பாவமான பயங்கரமான குற்றமா? இனிப்பு சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு பெண்ணு, சக்கரை வியாதிலாம் இருந்துச்சு அந்த காலத்துல, இனிப்பு சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு பெண்ணை. அப்ப இதை வந்து நபிகள் நாயகர் கேட்டதுக்காக வேண்டி அவங்க விரும்பி சாப்பிடுற இனிப்பு இதுக்கான தவிர்த்து கொள்வாங்களா? எதுக்கு இனிப்பு சாப்பிட்டா கொடுத்துட்டு போமா, இருந்தா கூட இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு போன்னு சொல்லுவாங்க. இதுதான் நபி சொல்லுவாங்களே தவிர, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க சொல்றதுக்குள்ள ஆகல நபிகள் நாயகம், நீங்க வாட்டுக்கு ஒண்ணு மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு வந்து கேட்பீங்க, உங்களுக்காக நீ நபி வந்து அதை மாத்திக்கிட்டு புது ஸ்டைலான ஒரு மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி தருவாங்களா? அப்ப இஸ்லாத்துல இனிப்பு சாப்பிட பெரிய பாவமா? இப்ப இந்த காலத்துல சுகர் நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயாளிக்கு மட்டும் தப்புன்னு சொல்லலாம், உடம்பு கெடுத்துக்கிறாதுன்னு சொல்லலாம். அப்படி வராதவனுக்கு என்ன என்ன சட்டம்? இனிப்பு தின்னு எவ்வளவு நாள் சாப்பிட என்ன இருக்கு அதுக்கு? இனிப்புங்கிறது பல சுவையில் அது ஒரு சுவை, உனக்கு பிடிச்ச அளவு சாப்பிட்டுக்கலாம். ஆனா நபிகள் நாயகத்துக்கு புகழ் சேர்க்கணும்னு என்ன செய்வாங்க, இனிப்பு சேர்க்கிற மாதிரியான இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி பார்த்தீர்களா நபிகள் நாயகம் எப்படின்னு. இது புகழா இகழா? ஒரு விவரமில்லாத ஒரு ஆள் மாதிரி நபியை சித்தரிக்கிறாங்க இந்த கதை மூலமா. இதை வந்து புகழும் நினைச்சுக்கிட்டாங்க. இது இப்படியா நபிகள் நாயகம் நடப்பாங்க? இதுல என்ன அந்த பையனுக்கு அறிவுரை சொல்றதுக்கு வந்து என்ன இந்த தப்பான ஒரு காரியமா? சாராயம் குடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இதை வந்து சொல்றதுக்கு? அப்ப அதை வந்து அம்மாவை கூட்டின்னு புகார் பண்ணாங்களாம். என்ன எந்த எந்த அம்மாடா கூட்டு வந்தாங்க, எப்படா புகார் பண்ணாங்க, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய இதை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு அம்மா கொண்டு வந்தாங்களாம், திராட்சையை கொண்டாந்து கொடுத்தாங்களாம். ரசூலுல்லாஹ் எப்போ கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் பங்கு வச்சு திம்பாங்களாம். அன்னைக்கு வந்து திராட்சை அவ்வளவு தானே சாப்பிட்டாங்களாம். இப்போ சகாபாக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சான், வந்து அம்புட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களேருந்து. அப்போ அந்த அம்மா போன பிறகு கேட்டாங்களாம், எப்பவுமே எங்களுக்கு பங்கு வச்சு தானே தருவீங்க, நீங்களே சாப்பிட்டீங்களே? அது அந்த திராட்சை பயங்கர புளிப்பா இருந்துச்சு, ஒன்று சாப்பிட்டோன்னா பயங்கர புளிப்பா இருந்துச்சு, புளிப்பான திராட்சையை நான் உங்களுக்கு பங்கு வச்சு தந்தால் அதை நீங்கள் சாப்பிட்டு விட்டு புளிக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அந்த அம்மாவுடைய மனசு பயங்கர பாடுபடுமே, அதற்காக நான் அப்படி தின்னுவிட்டேன். கதைக்கு நல்லா இருக்கலாம், இப்படி நபிகள் நான் நடப்பாங்களா? புளிப்பா இருந்தா அதுக்கு தானே சாப்பிடணும் அப்படி மார்க்கத்தில் இருக்குதா? புளிப்பு பிடிக்காது உங்களுக்கு வச்சிட வேண்டியது தானே. அப்ப எல்லாத்தையும் திங்கிற அவசியம் இல்லை, பேச வாங்கி வச்சிடலாம். யாருக்கெல்லாம் புளிப்பான திராட்சை வேணும்னு சொல்லி கொடுக்கலாம், நம்ம போன பிறகு கூட பங்கிட்டு கொடுக்கலாம். அப்ப இதெல்லாம் புகழுங்கிறதுக்காக வேண்டி இப்படி நிறைய நபிகள் நாயகத்தின் பேரால பயங்கர கப்சாக்கள் அள்ளி விடுறாங்க. ஆனா அந்த கப்சாக்களை மிஞ்சக்கூடிய ஆதாரபூர்வமான அவங்களுடைய வரலாற்றுல எக்கச்சக்கமான ஒரு பாடம் படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி இந்த வேலை, இந்த செய்தி வந்து முற்றிலும் தப்பு. எந்த வேலை? நபிகள் நாயகம் டெய்லி எங்க வேலைக்கு போனாங்க? வேலைக்கு போனா அவர் இறை தூதர் படி பார்க்க முடியுமா? நபிகள் நாயகத்துக்கு 2 பொறுப்பு இருக்கிறது. அவங்கதான் ஜனாதிபதி, சக்கரவர்த்தி. சக்கரவர்த்திங்கும் போது அவங்க ஆட்சி அவங்க எல்லாம் இருக்கிறது. எவ்வளவு மக்கள் வந்து சந்திக்க வருவாங்க, கேள்வி கேட்க வருவாங்க, படைகள் அனுப்ப வேண்டி இருக்கிறது, நிலைகளை பார்க்க வேண்டி இருக்கிறது, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றும் பொறுப்புல யார் இருந்தா? முகமது நபி இருக்கும் பொழுது அவங்க போய்கிட்டு கூலி வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் கூலி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது உங்களுக்கு வந்து நீங்க மாதிரி அழகு என்னை மாதிரி அழகு இருந்துட்டு போயிடலாம். நபிகள் நாயகத்துக்கு அப்படி அவங்களுடைய வேலை என்னது? அவங்க 5 டைம்ஸ் அவங்க தான் தொழுகை நடத்த வேண்டி இருக்குது. காலையில் போய் சாயந்தரம் வந்தா தொழுகையில யார் நடத்துவா? அவங்க எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசல் இருக்க வேண்டி இருக்கிறது. பல நாட்டு தூதர்கள்லாம் வந்து சந்திக்க வருவாங்க, சந்திக்க வேண்டி இருக்கிறது. பல கேள்விகள் கேட்க வருவாங்க, அந்த கேள்விகள் ஆன்சர் பண்ண வேண்டி இருக்கிறது. பல திட்டங்கள் வகுக்க வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய நபிகள் நாயகம் வந்து எப்படி வந்து ஒரு கூலி வேலைக்கு போயிருப்பாங்க? கூலி வேலைக்கு போனா நபிகள் நாயகம் வரலாறுல நடந்த அவ்வளவுமே பொய்யா போயிருமே. கூலி வேலை செஞ்சுக்கிட்டா இருந்தாங்க.
கூலி வேலை தப்புன்னு சொல்ல வரல. நபிகள் நாயகம் மாதிரியான பொறுப்புல உள்ள ஒரு ஆள் வந்து கூலி வேலைக்கு போகக்கூடாது. கூலி வேலைக்கு போனாங்கன்னா என்னவாயிரும், நபிங்கிற பொறுப்பை அவங்களுக்கு நிறைவேற்ற முடியாது. அதிபருங்கிற ஒரு பொறுப்பை நிறைவேற்ற அதுல நிறைய குறை வந்து விடும். அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் வந்து ஒரு காலத்துல என்ன செய்யல, யார்ட்டையும் போய் கூலி வேலையெல்லாம் செய்யல. கூலி வேலை செய்து சம்பாதித்து வந்து தர்மம் செஞ்சு விட்டார்கள் சொல்வது அந்த தர்மத்திற்கு வேண்டாம், பார்க்க நல்லா இருக்கலாம். நபிகள் நாயகத்துடைய கேரக்டருக்கு ஒரு பொறுப்பற்ற செயல் தான் சொல்லணும். இப்படி செஞ்சாங்கன்னா, இப்படி செஞ்சா இவர் யார் கூலி வேலை பார்க்க சொன்னா, இவருக்கு எப்படிப்பட்ட பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்குது. அப்ப நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேட்டா அதையும் தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து எந்த ஒரு மக்கள்கிட்டையும் யாசகம் வாங்கி வாழல. அந்த ஆன்மீக பணி செய்யறதுக்காக வேண்டி அதுக்கு சம்பளம் எடுத்துக்கொள்ளல, எந்த கூலியும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. அதையே வந்து மக்கள்கிட்ட எல்லாம் சொல்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா அசலுக்கும் அலைஹி அஜ்ரா, இந்த பணிக்காக உங்கள்கிட்ட எந்த கூலியும் நான் கேட்கவில்லை, இன்னும் அஜிரியே இல்லை அலல்லா, என்னுடைய கூலி அல்லாவிடத்தில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்படி சொல்லுங்க நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்வதாக குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் நான் வந்து இந்த ஒரு மாச காலம் நான் பிரச்சாரம் பண்ணிட்டேன், அதுக்கு நான் இவ்வளவு ரூபாய் நான் அரசாங்கத்தில் எடுத்துக்கொள்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளவும் இல்லை. என்ன சொன்னாங்க, அரசாங்கத்தினுடைய நிதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு மாத்திரமல்ல என் குடும்பத்தாருக்கு அது ஹராம். ஒரு பேரிச்சம்பளத்தை அவங்களுடைய பேரப்புள்ள ஜக்காத்துக்காக வந்த பேரிச்சம்பளம், ஜக்காத்துனா தான் ஏழைகளுக்கு வழங்குவதற்காக வந்த பேரிச்சம்பளம் வந்து குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல அவங்க பேரப்புள்ள ஒரு பேரிச்சம்பளத்தை வாயில வச்சு விட்டாரு. ரசூல்லா பார்த்துட்டு நபிகள் நாயகம் பார்த்து வேகமா வந்து வாய்க்குள்ள விரல விட்டுக்கா துப்பு துப்பு என்று சொல்லி அதை பிடுங்கி வீசி எரிஞ்சிட்டு, பேரப்புள்ளைய நமக்கு இது ஹராம்னு உனக்கு தெரியாதா, முகமதுடைய குடும்பத்தாராகிய நாம் இந்த மாதிரி பொது பணத்தை சாப்பிடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா என்று நடந்தாங்க. அப்ப அவங்க வந்து வேலைக்கும் போகல, அரசாங்கத்துல கோடி கோடியா குவியுத பெரிய பணக்கார ஆட்சியில நடத்தினாங்க. அவங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பிறகு அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா உலகமே வியந்து பார்க்கிற ஒரு பொருளாதார புரட்சி உள்ள ஒரு ஆட்சியாக மாறியது. எப்படி மாறினது, நபிகள் நாயக மக்கள்லாம் கூட்டி வச்சு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, உங்களில் யாராவது சொத்துக்களை விட்டு சென்றால் அந்த சொத்துக்களை வந்து வாரிசுகள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். உங்களில் யாராவது கடனை விட்டு சென்றால் அதை என்னிடத்துல வந்து கேளுங்கள். கடனுக்கு நான் பொறுப்பு, குடிமக்கள் வாங்குற எல்லா கடனுக்கும் நான் பொறுப்பாளி. இப்படி இன்றைய நவீன காலத்தில் அமெரிக்கா கூட ஏற்றுக்கிற முடியாது. பொருளாதாரத்தில் வல்லரசுன்னு சொல்லக்கூடிய நாடுகள் கூட நாட்டு மக்களுடைய கடனுக்கெல்லாம் நானே பொறுப்புக்க முடியாது. நாட்டு மக்கள்கிட்ட கடனை கொடுத்து வட்டி வாங்குறவர்களாக தான் எல்லாரும் இருக்கிறார்களே தவிர கடனை வந்து தீர்க்கிறவர்களா இருக்க மாட்டார்கள். அப்ப நபிகள் நாயகம் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டா, நாட்டில் உள்ள தைரியம் இவாட்டு கடனை வாங்கி ஜாலியா வாழலாம், இறந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த கடனை அரசாங்கம் செலுத்தி விடும். அப்ப கடனாளியுடைய கடனை எல்லாம் அரசாங்கம் செலுத்தும்னு சொல்லக்கூடியவராக இருந்தா அந்த நீதி வந்து பற்றாக்குறையில இருந்து சொல்ல முடியுமா? ஒண்ணுமில்லாம இருந்தாங்க. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு ஜக்காத்துங்கிற ஒரு பொருளாதார புரட்சியை கொண்டு வந்து அப்படி ஒரு செழிப்பான ஆட்சியை நபிகள் நாயகம் வந்து நடத்தியிருக்கிறார்கள். அதனால காசும் குவிந்து கிடக்கிறது, பேரிச்சம்பளத்தையும் தொடமாட்டார்கள், அரசு கருவூலத்திலிருந்து ஒரு பைசா தொடமாட்டார்கள், கூலி வேலைக்கும் போகலங்கிறீங்க. அப்ப எப்படித்தான் சாப்பிட வயிறு இருக்குத, மனைமார்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவர் சாப்பிடணுமே அப்படின்னு கேட்டா நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க வந்து போர்க்களங்கள்ல எல்லாரும் கலந்துக்கிடுவாங்க இல்லையா. போருக்கு போனாங்கன்னா இராணுவம் தனியா ஒன்றும் இருக்காது. போருக்கு போனாங்கன்னா அவங்க வேலை வெட்டி பார்க்குறவங்களா இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக எதிரிகள் படையெடுத்து வர்றாங்க, நாட்டை தாக்க வர்றாங்க, வர்றவங்கலாம் வாங்க எல்லாரும் வாங்கன்னு அழைப்பு கொடுத்தவுடனே அவங்கவுங்க எல்லாரும் கிளம்பிடுவாங்க. எந்த சம்பளமும் கிடையாது. சம்பளம் இல்லாத இராணுவம் வச்சிருந்தது நபிகள் நாயகம் மட்டும்தான். இராணுவம்னு ஒரு பைசா செலவு கிடையாது, கூப்பிடணும்னு வரணும். அது நபிகள் நாயகத்துடைய மதிப்பு இருந்த காரணத்தினால உத்தரவிடாம நினைஞ்சிருவாங்க, எல்லாருமே வந்துருவாங்க, தேவையான அளவுக்கு எடுத்துட்டு போக சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நபிகள் நாயகத்துடைய ஆட்சி காலத்துல இருந்தது. அப்படி இந்த போர்கள் அடிக்கடி சண்டைக்கு வர்றாங்களா, தோத்து போயிடுறாங்களா, அந்த போர்கள்ல உலகம் பூரா ஒப்புக்கொள்ள ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து தோத்துட்டு போனவங்களுடைய பொருளை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது அந்த காலத்துல எதிரிகளும் இவங்களும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு நடைமுறையாக இருந்தது. அப்ப எல்லா பொருளையும் நபிகள் நாயகம் தோத்தது கிடையாது. 1-2 எல்லாம் தோல்வி மாறி வந்து அதுவும் வெற்றியா மாறிடும். அவங்க எந்த போர்ல ஈடுபட்டாலும் அவங்களுக்கு வெற்றிக்கு மேல வெற்றியா வந்த காரணத்தினால அந்த போர்க்களத்துல இன்னும் ஒரு பகுதியில போர் செய்யறாங்களா, அந்த இடத்தையெல்லாம் இவங்க சொந்தமாக்கிடுவாங்க. சொந்தமாக்கிட்டு போர்க்களத்துல பங்கு எடுத்தாங்க இல்லையா, அவங்களும் பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த நிலத்துல நீ இதை எடுத்துக்க, நீ இதை எடுத்துக்க, இந்த கவசங்கள் இவ்வளவு இருக்குது நீ எடுத்துக்க, அவங்க போட்டு போன குதிரை இத்தனை இருக்கு, இந்த ஆளுக்கு 2 குதிரை எடுத்துக்கன்னு சொல்லி அவங்க போட்டு போன குதிரை, ஒட்டகம், ஆடு மாடு, உணவுப் பொருள்கள், ஆடைகள், பழைய ஆடையெல்லாம் கூட இப்போ பழசு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த காலத்துல பழைய ஆடைகள்லாம் ஒன்று கிடையாது. ஒருத்தன் போட்ட ஆடையை 10 பேர் 10 தலைமுறைக்கு போடுவாங்க.
அப்படியான ஒரு காலம். அந்த மாதிரி ஆடை கீடை போர்வை கீர்வை எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. இடங்களையும் பங்கு வச்சு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள் போர் வீரராக இருந்தனால தளபதி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. யுத்தம்னு போனா முதல்ல அவங்க தான் நிற்பாங்க. வாளேந்து போர் செய்வாங்க. அவங்க தான் அந்த போருக்கு தளபதியா தலைவரும் அவங்க தான் இருப்பாங்க, தளபதியாகவும் அவங்க தான் இருப்பாங்க. அவங்களும் அந்த களத்தில் நின்று போராடக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால எல்லாருக்கும் பங்கு வைக்கிற மாதிரி அவங்களுக்கும் சில இடங்கள் வந்து கிடைக்கிறது. அது என்ன இடம்னு கேட்டால், பதக்குங்கிற ஒரு ஒரு பகுதியில் ஒரு இடம், ஒரு நிலப்பரப்பு, ஒரு வயல்னு வைங்களேன். ஹைபர்ங்கிற இடத்துல ஒரு நிலம், அதெல்லாம் கிடைக்கிறது இவங்க பங்குக்கு. அந்த பங்குல இருந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அதை வந்து யூதர்கள்ட்ட பேசி, நீங்கள் இதில் வந்து விவசாயம் பண்ணிக்கிறங்க, அதில் உற்பத்தி ஆகுறதுல வந்து பாதியை நீங்கள் எடுத்துக்கிறங்க, எனக்கு பாதியை தந்துருங்கன்னு சொன்ன அடிப்படையில் அந்த குத்தகைமாங்கல்ல, அந்த குத்தகைங்கிற அடிப்படையில் விட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை தான் நபிகள் நாயகம் அவர்கள் செஞ்சாங்க, தங்களுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் செலவுக்கு வைத்துக் கொண்டார்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டால், ஒவ்வொரு மனைவிமாருக்கு 100 வசக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, 100 வசக்குன்னா அது ஒரு அளவு கொண்டு வைங்களேன், அவ்வளோ பெரிய மூட்டையை கொண்டே கொடுப்பாங்க. அந்த பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. இது அவங்களுடைய வருமானம். இவங்க போய் கூலி வேலை செஞ்செல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கல. அதுலேருந்து பேரிச்சம்பளம் உற்பத்தி ஆகும், அதுலேருந்து பங்கு வரும், அந்த மாதிரி எடுத்துக்கொள்வார்கள். அது ஒரு வகை. இது போக என்னென்னு கேட்டால், அவங்க வந்த உடனே என்ன செய்யாங்க, மதீனாவுக்கு வந்த உடனே அவங்க வசதியான ஆள் தானே, மக்காவில் வந்து பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாங்க. கொள்கைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாங்க. வரும்பொழுது அவங்க கையில் உள்ள காசை வச்சு தான் பள்ளிவாசல் இடத்த சொந்த காசுலாம் வாங்கினாங்க, வசூல் பண்ணி வாங்கலை. அவங்க காசுலாம் மஸ்ஜித் நபவி புனித பள்ளிங்கிறவன் அந்த பள்ளிக்கு வாங்கின இடமே அவங்க தான் விலை கொடுத்து என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த நபிகள் நாயகம் வாங்கின இடத்துல தான் பள்ளிவாசல் இருக்குது. மக்கள்கிட்ட 10 பைசா வசூல் பண்ணி கட்டின பள்ளி இல்லை இந்த புனித பள்ளிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் வசதியானவங்களும் இருந்தாங்க. அப்போ நகை தங்க கொண்டு வந்திருப்பாங்களே, அந்த காலத்தில் உள்ளது கொண்டு வர்றது கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு 100 ஆடு வாங்குறாங்க. 100 ஆடு வாங்கி அதுக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டு, இந்த 100 ஆடையும் நீ மேய்த்துக்கொள் என்று அவரோட பொறுப்பு வச்சிடுறாங்க. அவருக்கு என்ன அவர் கட்டளைன்னு கேட்டால், 100 ஆடுல ஒரு குட்டி போட்டுச்சுன்னு வைங்க, 101 போயிரும்ல. அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய ஆடை ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எப்போனா ஒரு குட்டி போடுகிறதோ ஒரு பெரிய ஆடை எடுத்துக்கிடுவாங்க. அந்த பெரிய ஆடை எடுத்து சாப்பிடுவாங்க, அதை விற்பாங்க, அதில் ஒரு வருமானம் வரும். இந்த மாதிரி 100 ஆடு இருக்கும் பொழுது அதை சரியான முறையில் பராமரித்தோம் என்று சொன்னால் 100 குறையாம பார்த்துக்குருவாங்க. நபிகள் நாயகம் வந்து 100 இந்த பணி செய்கிறதுனால அவங்க வந்து பிரச்சார பணிக்கு தடை இருக்காது, நிர்வாகம் பண்ணுறதுக்கு தடை இருக்காது. அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு ஆடை மேய்ச்சிட்டு இருப்பாரு. கிடைக்கிற வருமானத்தில் ஒரு ஆடு வந்து ஒரு ஆடை எடுத்துக்கிடுவாங்க. ஒரு ஆடு இன்னைக்கு 5000 6000 ரூபா இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு ஒரு 2 குட்டி போட்டால் கூட 100 ஆடு இருக்கும்போது 5 ஆடு கூட குட்டி போடலாம். அப்படி குட்டி போட்டுச்சுன்னு சொன்னால் ஒரு 5-25,000 ரூபா அந்த மாதிரி ஓரளவுக்கு பணம் வந்துடும். நம்ம நாட்டு ரூபாய்க்கு போய் பார்த்தோம்னு சொன்னால். அப்போ அது ஒரு வருமானம் அவங்களுக்கு இருந்தது. இந்த 2 வருமானத்தின் வழியாகத்தான் அவங்க வாழ்க்கை வாழ்ந்தார்களே தவிர, கூலி வேலையை செய்து இந்த பணிகளுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் அவங்க செஞ்சது இல்லை. இந்த கூலி வேலை செஞ்சார்கள் என்பது என்னதுன்னு கேட்டால், அது வந்து ஒரு தவறு. அதை நம்ம விளங்கிக்கணும். அது போக இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரை என்னன்னு கேட்டால், இது கூலி வேலைன்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு. கூலி வேலைக்கு போனாங்க, சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சு எல்லாத்தையும் இப்போ தர்மம் செய்யணும்னு இஸ்லாம் சொல்லுதா? முதல்ல நபிகள் நாயகம் வந்து அவங்க சொன்னதுக்கு மாத்தமாவை செய்வாங்க. அவங்க கொண்டு வந்த மார்க்கத்தில் என்ன நமக்கு இருக்கிறது, சம்பாதிங்க, எல்லாத்தையும் அள்ளி எறிஞ்சிட்டு வெறுங்கையை வீசிட்டு வீட்டுக்கு போங்க, அப்படி நபிகள் நாயகத்தை வந்து சம்பவங்கள்லாம் பின்பற்றுவதற்குரியது. இதை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னு சொன்னால் என்னை வீட்டில் சேர்த்துக்குறாங்களா? முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு நுழைய முடியுமா? சோத்துக்கு என்ன செய்வாங்க? அப்போ நான் சம்பாரிச்செல்லாம் அள்ளி தர்மம் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. இது வந்து வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு தத்துவம். இதை நபிகள் நாயகம் செஞ்சிருக்க மாட்டாங்க. செஞ்சால் நாங்களும் செய்ய வேண்டிய கடமையாகி போயிடும். அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்போ ஒருத்தர் வர்றாரு, நபிகள் நாயகத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, ஆம்பளை பிள்ளைலாம் இல்லை, பொம்பளை பிள்ளைக்கு வந்து அவ்வளோ சொத்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதனால என்னுடைய பொருளை எல்லாம் நான் தர்மம் செஞ்சுட்டு போயிடுறேன். ஏன்னா வாழ போயும் புருஷன் வீட்டில் போய் நல்லா சந்தோஷம் வாழ போகுது, அதனால வந்து நான் வந்து சொத்தையெல்லாம் தர்மம் செய்ய போகிறேன், செய்யட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் கேட்டவுடனே கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, 3இல் 2 மடங்கு செய்யட்டுமா? அதாவது 66%, 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 66,000 ரூபாயை தர்மம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோலாம் செய்யாத, கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்தவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அஷத்துரு, பாதியை தர்மம் செய்யட்டுமா? 100 ரூபா இருந்து 50 ரூபா தர்மம் செஞ்சிருவா, 50 ரூபாயை பிள்ளைக்கு விட்டுட்டு போவான்னு கேட்குறாரு. கூடாதுங்கிறாங்க. அடுத்தவர் கேட்குறாரு, அப்புறம் 3இல் 1 பங்கு 33% வந்து தர்மம் செஞ்சிருட்டா 66 பிள்ளை செல்றதை வந்து பிள்ளைகள் விட்டு போட்டான்னு கேட்குறாரு.
அப்ப நபிகள் நான் சொல்றாங்க, மூன்றில் ஒரு பங்குண்டா செஞ்சுக்க, ஆனால் அது கூட அதிகம், அவ்வளவுதான் செய்யாத. மூன்றில் ஒரு பங்கு செஞ்சுக்க, ஆனா அசுருசு கதீரும், மூன்றில் ஒரு பங்கு தர்மம் செய்வது இருக்கிற சொத்துல மூணுல ஒண்ணு கொண்டு ஊரார் கள்ளி கொடுத்தல் என்பது அதெல்லாம் கொடையில வராது. ஏன் வராதுங்கிறாங்க நபிகள் நான் காரணத்தை விளக்குறாங்க. அதை என்ன சொல்ற, அரசத்துக்க அகனியா, உன்னுடைய வாரிசுகளை தேவையற்றவர்களாக தன்னிறைவு பெற்றவர்களாக நீ விட்டு செல்வதுதான் ஹைருன் சிறந்தது, மின் அன் ததரகும் ஆழத்தன், அவர்களை வறியவர்களாக விட்டு செல்வதை விட, எத்த கப்பபூனன் நாச, மக்கள்கிட்ட கையேந்தக்கூடிய நிலையில் விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக நீ விட்டுட்டு போகணும். உள்ள குட்டிகளை தன்னிறைவாக நீ விட்டுட்டு போகணுமே தவிர எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு பிச்சை எடுக்கிற விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறாங்க. இப்படிப்பட்ட நபிகள் நான் போதனை செஞ்சவங்க வந்து சம்பாதிச்சுட்டு வந்து அப்படி தெருவில் போட்டு போயிடுவாங்களா? பொது காரியத்துக்கு வந்தால் தான் தர்மம் செஞ்சு அப்படி செய்வாங்க. பொது காரியமாக சிலது வரும், ஜக்காத்துன்னு வரும், வீட்டில் கொண்டு வைப்பாங்க. அப்போ நான் ராத்திரிக்கும் நான் தர்மம் செஞ்சு முடிச்சிடணுங்கிறதுக்காக அதை விநியோகம் பண்ணிடுவாங்க. அது உழைச்சி வந்தது இல்லை. நன்கொடைகளாக ஜக்காத்தாக வரும் பொழுது அதுகளைத்தான் அப்படி 100% செலவழித்திருக்கிறார்களே தவிர அவங்களுடைய வருமானத்திலிருந்து அனைத்தையும் செலவழிங்கள் என்ற வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. எவ்வளவு பெரிய நல்ல காரியம் வந்தாலும் சரிதான், மூன்றில் ஒரு பங்குக்கு மேல செய்யக்கூடாது. அதிகமா நீ செய்யற, அந்த 3 கோடி ரூபாய் இருந்தா 1 கோடி செய்யி, 2 கோடி செய்யக்கூடாது, 1.5 கோடிலாம் செய்யக்கூடாது, பாதிலாம் செய்யக்கூடாது. இதுதான் இஸ்லாம் கார்டன். 3ல் 1 கூட ஜாஸ்தி, ஒன்னா காவாசி பண்ணிக்க, 25% 30% பண்ணிக்க. இப்படி சொன்ன மார்க்கம் இது புகாரில் 5668 ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நபிகள் நாயகம் வந்து இந்த மாதிரி கூலி வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிட்டு தப்பான ஒரு செய்தி இருந்தாலும் அதை வந்து வேலைகளில் அவர் வந்து அவராக கிட்ட சொல்ல மாட்டாரு, எத்தனை மேல அதெல்லாம் கலந்துருப்பாரு. நம்ம அந்த ஆலிம் சாண்டு மார்க் அறிஞர் தலைப்பா கட்டிட்டு போய் ஒன்னொடுக்கு உளறி இருப்பாங்க. அவரும் கேட்டிருப்பாரு, இவ்வளோ பெரிய சபையில் ஒரு கூட்டத்தில் வச்சு அவர் சொல்றாரு, இது ஒரு சரியாக தான் இருக்கு. அவர் எடுத்து நினைக்க முடியும், அவருடைய நிலை பிரகாரம் அவர் தான் நினைக்க முடியும். ஏன்னா மார்க் அறிஞர் ஒரு பெரிய தாடி தலைப்பாச்சி பாலம் வச்சிருக்காரு, மக்கள் மதிக்கிறாங்க. அவர் ஒரு பொது மேடையில் இந்த சம்பவத்தை சொல்றாருன்னு சொன்னா அவர் பதிஞ்சு போயிடும். அதை வந்து ஒரு சொல்லியிருப்பார். ஆனா இதுல வந்து நீங்கள் அப்படி சொன்னா கூட நீங்க கொஞ்சம் செக் பண்ணி நூல்களில் இருக்குதான்னு அந்த எல்லா பேச்சாளரும் கேட்டுக்கொள்ளணும். நபிகள் நாயகம் விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அவர்கள் பேரில் புகழ் நிறுத்தியா விட்டுட்டு போயிடக்கூடாது. விட்டா நாங்கள் ஃபாலோ பண்ற மாதிரி வந்திருப்போம். நீங்க இது உண்மையான சம்பவமா இருந்தா நாங்களும் சம்பாரிச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வெறுங்கை வச்சுட்டு வரணும்னு வந்துடும். வேறவங்க சம்பவம் கேட்டு இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டு போயிடலாம். நபிகள் நாயகத்தின் சம்பவம் வந்து கேட்டுட்டு விட்டுட்டு போக முடியாது. இந்த காலம் வாங்கி இந்த உள்ளத்தில் கொண்டு வைத்து நானும் இப்படி செய்யணும். அதுக்கு தான் நபிகள் நாயகம் வந்து இறை தூதர் நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால இது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமான ஒரு நபி செஞ்சே இருக்கவே முடியாத ஒரு செய்தி என்பதுதான் அதற்கு